பெற்ற ரட்சிப்பை இழந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையும் ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போகத்தக்க பல சூழ்நிலையுடைய வாழ்க்கைக்கு வரும். பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், வியாதி வரும், போராட்டம் வரும். ஆனால் அவை எதுவா இருந்தாலும் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க. எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்று சொன்னால் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, நீங்க கடவுளுடைய பிள்ளைகளுங்க. நீங்க கடவுளுடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மை உலகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பிள்ளைகளாய் காண்பிக்க வேண்டியவர்களாய் காணப்படும். மூன்றாவது காரியம், மனம் திரும்புங்கள். என்ன உண்டாயிருக்கிறது? இந்த உலகத்துல ஒருவேளை உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆராதிக்க சொந்த இடம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வாழ்வதற்கு போதிய வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது தற்காலிகமான ஒரு வாழ்க்கை தான். இது கொஞ்ச கால வாழ்க்கை தான். அழகாய் பாடுகிறார், கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கைதான், நெஞ்சமே அதை நெஞ்ச நினைக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்துல வீட்டை கட்டணும், வாகனத்தை வாங்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், அவனை போல நானும் வாழ்ந்துட்டு போகணும்னுட்டு இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நித்தியத்தை இழந்து போறவர்களாய் இருக்கிறோம். இல்லை என்றாலும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை குறிப்பிட்ட காலம்தான். 70 வருஷம் பலத்தினால் 80 வருஷமாய் கடந்து போகுது. ஆனால் இன்றைக்கு வாழ்க்கை நாட்கள் குறுகி போயிருக்கிறது. சின்ன வயசிலே வியாதிகள், சின்ன வயசிலே பலவீனங்கள், மரணங்கள். இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக பொறாமை, எரிச்சல், கோபம், இன்றைக்கு மன்னிக்கல. ஆண்டவர் சொன்னா ஒரு மன்னிங்கன்னு சொல்லி, ஆனா ஒரு சத்துருவ சினை, ஆனால் நண்பரை நேசிக்கும். நம்ம கூட இருக்கிற, நமக்கு உதவி செய்யறவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். ஆனா இன்றைக்கு நமக்கு சத்துரு அல்ல, நம்ம நேசிக்காதவர்கள், நம்ம மன்னிக்காதவர்கள் சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மூன்றாவது காரியம், நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது தேவன் கொடுக்கிற பெரிதான ஒரு கிஃப்ட் அல்லது ஒரு பெரிய ஒரு பரிசு, ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? அழியாத நித்திய ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறவராய். இன்னைக்கு ஒரு கேள்வியோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் வருவாரையானால், அன்பு சகோதரனே சகோதரியே, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவரோடு கூட நித்திய வாழ்வுக்கு கடந்து செல்ல ஆயத்தம் உள்ளவனாய் காணப்படுகிறார். விலைமதிக்க முடியாத நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த நித்திய வாழ்வுக்குள் கடந்து போக வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கும் ரகசியமான பாவங்களுக்கு நாம் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவ செயலை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு தேவன் வெறுக்கிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கை நாம் வெறுக்க வேண்டும். ஆண்டவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால், என்னுடைய இருதயத்துக்குள் தேவன் வர வேண்டுமே ஆனால், இருதயத்துக்குள் இருக்கிற அங்கே பொல்லாத காரியங்கள் இருதயத்தை விட்டு வெளியே போக வேண்டும். வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு தேவனை ஆராதித்துக் கொடுக்கிற என் அன்பு தேவனுடைய உறவே, நீங்க தான் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். சொல்ல முடியுமா? எனக்குள் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியாது இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடவுள் வாழத்தக்கதாய் என்னுடைய சிங்காசனம் என் ஆண்டவருக்காய் போடப்பட்டதாய் இருக்கிறதா? உலகத்தில் என்னத்தை இழந்து போனாலும் நித்திய வாழ்வை நாம் இழந்து போகிறோம். ஆமென். ஒரு நாள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். வருகிற பொழுது அவரோடு கூட பயணிக்க வேண்டுமானால் முதலாவது மனந்திருக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயம் தானுங்க, ஒரே ஒரு விஷயம் தான், மனந்திருக்க வேண்டும். எங்களுடைய செயலை மாற்ற வேண்டும். தேவன் கொடுத்த அவருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதாய் காணப்பட வேண்டும். முன்னே நாம் வாழ்ந்தோம், முன்னே என்று சொல்லி முன்னே பாவங்களும் முன்னே சுபாவங்களும் நமக்கு கிருக செய்து கொண்டிருக்கிறானால் நாம் எப்படித்தான் ஆராதித்தும், எப்படித்தான் பிரசங்கம் பண்ணியும், அதை எப்படித்தான் காரியங்களை செய்தும் திருச்சபை ஜனங்களாய் வாழ்ந்தும் ஒன்றுக்கு பிரயோஜனம் இருக்காது. முதலாவது மனம் திரும்பு, முதலாவது மனம் திரும்பு. சிந்தித்து பார்க்கணும், மாம்சத்தின் கிரிகள் எனக்குள் இன்றைக்கு கிருக செய்து கொண்டிருக்கிறதா? அந்த மாம்சத்துக்குரிய சுபாவங்கள் கிரிகைகள் எனக்குள் இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், தேவனை அறிந்திருக்கிறார்கள், தேவனை தேடுகிறார்கள். ஆனால் துக்கமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள்
தங்கள் வழியை விட்டு, கடவுளுடைய வழியை விட்டு சீர்கட்டு இன்றைக்கு உலகத்தோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சொல்லு, அந்நிய நுகத்துல பிணையாது, இது தேவனுடைய வார். ஆனா துக்கமான விஷயம், பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தை பார்க்கிறார்கள், உலகத்தினுடைய தரத்தை பார்க்கிறார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை விட்டு இன்னைக்கு பின்வாங்கி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சரியான மனந்திரும்ப இந்த ரட்சிப்பை என்ன செய்யவில்லை, நம்மளால் காத்துக்கொள்ள முடியும். எனவே எந்த நிலையில் நாம் இருந்தாலும், நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும், முதலாவது என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய பாவ செயலில் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாரும் ஒரு விஷயம் கண்கள்